ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேப்பங்கிழங்கு சாப்ஸ் பண்ணலாங்களா? சேப்பங்கிழங்கை எடுத்து வேக வச்சு தோல் சீவி வச்சுக்கோங்க. தோல் சீவினதுக்கப்புறமா நீட்டமாக அரிக்கணும். நீட்டமாக அரிஞ்சுக்கோங்க. நீட்டமாக அரிஞ்சும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேப்பங்கிழங்கு மாதிரியே உங்களுக்கு தெரியாது, சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு தட்டத்தில் வச்சுக்கோங்க. வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி அது சூடாகட்டும். அதுக்குள்ளே சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, மிளகு, சோம்பு, சீரகம், வரமிளகாய், அப்புறம் தேங்காய் இதெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு நீட்டமாக அரிஞ்சு வச்சதை இந்த மாதிரி பொரிக்கணும். அது சில டைம் ஒட்டும், நீங்கள் அது கலரி விடுங்க. அதுக்கப்புறம் ஒட்டாது. இந்த மாதிரி ஃப்ரையாக நல்லா ரோஸ்ட் மாதிரி வரும்போது எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தட்டில் தனியாக எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை அரைச்சிக்கணும் இது போல். அப்புறம் வடச்சட்டியில் எண்ணெய், கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அது கொஞ்சம் தடன்னு கொதிக்கட்டும். இது மாதிரி நல்லா கொதிக்கட்டும். சைட்லலாம் நல்லா கொதிக்கும் போது உங்களுக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும். இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. கலரி விட்டுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி கெட்டியாகிடும். கெட்டியானதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்ச சேப்பங்கிழங்கை இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ட்ரை ஆகும், நல்லா ரோஸ்ட் ஆகும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாவ் அ டேஸ்டி அண்ட் ஹெல்தி டிஷ். தேங்க்யூ.